இந்த வருடம் நடந்த மாசிமக பெருவிழாவை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். 12/3/2025 அன்று நடந்த மாசிமக பெருவிழா ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடப்பட்டது. கும்பகோணம் மாநகரில் உள்ள 12 சிவாலயங்கள் மற்றும் 5 வைணவ தலங்கள் இணைந்து இந்த மாசிமக பெருவிழாவை நடத்தினாங்க. காவல் உதவி மையம் அங்குதான் ஒளிபெருக்கி விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து அன்பார்ந்த பல வருடங்கள் கழித்து சக்கரபாணி கோவிலோட தேரோட்டம் மிக சிறப்பாகவே நடந்தது. அதே போல பொற்றாமரை குளத்துல தெப்பம் விடும் விழாவும், மகாமக குளத்துல காலையில தீர்த்தவாரியும் மாலையில கங்கா ஆரத்தியும் ரொம்ப சிறப்பாகவே நடந்தது. கும்பகோணம் மற்றும் அதை சுற்றியுள்ள லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாசிமக பெருவிழாவில பெருவாரியா கலந்துக்கிட்டாங்க. இன்னும் 2 மாசிமகம் கழித்து அடுத்த 2028 வருடம் மகாமக பெருவிழா கொண்டாடப்பட இருக்கு. எப்படி வடநாட்டுல ஒரு கும்பமேளாவோ அதே போல தென்னிந்தியால அதற்கு சமமான ஒரு திருவிழா அப்படின்னா அது கும்பகோணம் மகாமகம் மட்டும்தான். இதற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் கும்பகோணம் நகருக்கு புனித நீராடுறதுக்காக கூடுவாங்க. அரசு பல திட்டங்களும் உட்கட்டமைப்பையும் மேம்படுத்துறதுக்கான செயல்ல எப்பொழுதும் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பே இறங்குவாங்க. ஆனா தற்போது இன்னும் இந்த பணிகள் எதுவுமே தொடங்கப்படல. 2004 மகாமகம் அப்போ கும்பகோணம் மாநகருக்கு தேவையான நிறைய உட்கட்டமைப்புகள் கிடைத்தது. ஆனா 2016 மகாமகம் கிட்டத்தட்ட ஒரு கண்துடைப்பு மூலதான் நடந்தது. பெரும்பாலான பணிகள் வெறும் தற்காலிக தேவைக்காக மட்டுமே நடந்தது. கும்பகோணம் நகருக்கு நிரந்தரமா தேவைப்படுற எந்த ஒரு உட்கட்டமைப்புமே மேம்படுத்தப்படல. அதனால வரும் 2028 மகாமகம் கும்பகோணம் மாநகருக்கும் சரி, கும்பகோணம் மக்களுக்கும் சரி, வெளியூர்ல இருந்து வர பக்தர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் உபயோகம் உள்ள மாதிரி நிரந்தரமான உட்கட்டமைப்பு இங்க கொண்டு வந்தா அது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்.